திடீர்னு குண்டு சத்தம் கேட்டதும் எல்லாரும் பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் ஓட அஜய் தான் உடனே பாடி கார்ட்ஸ், போலீஸ் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு நிலைய சரி செஞ்சான். மயங்கி கீழே விழப்போன யாழினிய அபி தன்னோட 2 கைகளாலையும் தாங்கி யாழினி அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட கூப்பிட்டான். சார் உங்களுக்கு அப்படின்னு பேச வந்தவ பேச முடியாம அவன் மேலேயே சாஞ்சிட்டா. யாழினி அப்படின்னு அவளோட கன்னத்தை தட்டி கூப்பிட்டவன் அவ எந்திரிக்காம போகவும் பின்னால திரும்பி பார்த்தான். அங்க இருக்கிற மரத்துல இருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடுனான். யாழினி மேல குண்டு பாஞ்சதை பார்த்து குட்டா அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க. யாழினி உனக்கு ஒன்னும் ஆகாதடி அப்படின்னு சொல்லி அவளை தன்னோட 2 கைகள்லையும் ஏந்திக்கிட்டு அபி முன்னாடி போக அஜய் வேகமா வந்து காரை எடுத்தான். அவங்க பின்னாலேயே இன்னொரு வண்டியில குட்டா, பிரணீத் அப்புறம் நந்தினி எல்லாரும் போனாங்க. யாழினி யாழினி உனக்கு ஒன்னும் ஆகாதடி அப்படின்னு சொன்னவன் கண்ணெல்லாம் கலங்கி அஜய் சீக்கிரமா போ அப்படின்னு கத்துனான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்ததும் ஸ்ட்ரெச்சர்ல கூட ஏத்தாம தன்னோட கைகள்லயே யாழினியை தூக்கிக்கிட்டு எமர்ஜென்சி வார்டை நோக்கி அபி ஓடுனான். டாக்டர் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அஜய் சொல்ல, நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம், நீங்க சீக்கிரமா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, நான் இன்ஸ்பெக்டர் அஜய் டாக்டர், நீங்க ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்னு டாக்டரும் வேகமா சொல்றாரு. அபியோ தன்னோட கையில இருக்கிற ரத்தத்தை பார்த்து அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்தான். அபியோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அஜய், அவனை எப்பயும் இப்படி ஒரு நிலையில அவன் பார்த்ததே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு சால்வ் பண்றவன் இன்னைக்கு இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிற தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து ஆச்சரியம் மட்டும் இல்லை, கவலையும் அடைஞ்சான். அபி அப்படின்னு அவனோட தோல்ல கை வைக்க, அஜய் என்ன காப்பாத்த போய் தான் யாழினிக்கு அப்படின்னு அபி பேச வர, அப்பதான் அஜய்க்கு விஷயமே தெரியுது. அபி நீ ஒண்ணு கவலைப்படாதடா, யாழினிக்கு எதுவும் ஆகாது, ஆகக்கூடாது அப்படின்னு உறுதியோட சொன்னவன், என்ன அட்டாக் பண்ண வந்தவன் யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு ரொம்ப கோவத்தோட சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யாழினியோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அங்க நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அஜய் அங்கிருந்து போனான். கொஞ்ச நேரத்துல ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு டாக்டர் வெளியே வர எல்லாரும் முன்னாடி போய் டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனா நெஞ்சில அடிபட்டனால ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்ல சரின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் உள்ள போய் யாழினிய பார்க்க அவ மயக்கத்துல இருந்ததால டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே வந்துட்டாங்க. குட்டாவும் அபியும் உள்ளேயே இருந்தாங்க. அம்மு அப்படின்னு குட்டா அவ கைய பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட அதுலதான் யாழினி கண்ணு முழிச்சா. குட்டா அப்படின்னு பேச முடியாம தடுமாறினா. கொஞ்ச நேரத்துல என் உயிரே என்கிட்ட இல்லடி அப்படின்னு கண்ணீரோட அவன் சொல்ல, அவ எதுவுமே சொல்லாம அமைதியா அபிய பாத்துக்கிட்டு இருந்தா. அவனும் அவளை கோவமா ஒரு பார்வை பார்த்துட்டு வெளியே போயிட்டான். நெஞ்சில பட்ட காயத்தை விட அவனோட இந்த கோபம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப வலிய தந்துச்சு. காலையில ஆச்சு. ராத்திரி முழுக்க தூங்காம யாழினிய பாத்துக்கிட்டு இருந்த குட்டாவ கொஞ்ச நேரம் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அபி உள்ள வந்தான். மருந்தோட வீரியத்துல தூங்கிக்கிட்டு இருந்தவ கண்ணு முழிச்சதும் எதிரில அபிய பார்த்ததும் திருன்னு முழிச்சா. இப்போ எதுக்கு இப்படி முழிக்கிற? இல்ல குட்டா, அவன் பேர் நவீன், அது என்ன குட்டா? நவீன் எங்க? வீட்டுக்கு போயிருக்கான். என்ன அப்படின்னு மேலும் முழிச்சவ சுத்தியும் பார்த்தா. என்னாச்சு அப்படின்னு அபி கேட்க, இல்ல நாச கூப்பிடுறீங்களா? எதுக்கு? நான் அப்படின்னு சொல்ல தயங்குனவ ரெஸ்ட் ரூம கண்ணு காமிச்சா. நேரா அவகிட்ட போய் தூக்க போனவன், என்ன பண்றீங்க அப்படின்னு யாழினி வேகமா கத்த, உடனே அவளுக்கு நெஞ்சில வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எதுக்கு இப்படி கத்துற? நெஞ்சில தையல் போட்டிருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க? நீ தானே சொன்ன ரெஸ்ட் ரூம் போகணும்னு. ஆமா, அதுக்கு நான் நடந்து எப்படி உன்னால வர முடியும்? வலிக்காது, அதான் தூக்க போறேன். வேண்டாம், நீங்க நர்ஸை கூப்பிடுங்க, அவங்களால ஒன்ன எப்படி தூக்க முடியும்? நான் நடந்து அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள பிச்சிடுவேன் அப்படின்னு திட்டிக்கிட்டே அவளை தூக்கிக்கிட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல விட்டுட்டு வெயிட் பண்ணி மறுபடியும் கூப்பிட்டு வந்தான். அப்புறம் அபி அவளுக்கு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்க, சார் அப்படின்னு தயங்கிக்கிட்டே கூப்பிட்டா.
வேற என்ன வேணும்? இல்ல நீங்க ஏன் என் மேல கோவமா இருக்கீங்க அப்படின்னு முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, பின்ன நீ பண்ண காரியத்துக்கு தூக்கி கொஞ்சம் சொல்றியா? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? என் மேல குண்டு பாய வந்தா அப்படியே விட வேண்டியது தானே? எதுக்குடி இப்படி ஓ நெஞ்சில தாங்கிட்டு என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்க? எனக்கு என்ன ஆனாலும் என்னால தாங்கிக்க முடியும் யாழினி. ஆனா உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்ல, அதே மாதிரிதான் சார் எனக்கும் அப்படின்னு அவ சொல்லி முடிக்க ஆச்சரியமா பார்த்தான் அபி. எனக்கு ஒண்ணுனா அது என்னோட போச்சு. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை நம்பி பல குடும்பம் இருக்காங்க சார். அதை கேட்டு மறுபடியும் முறைச்சவன், ஓ அப்ப அதுக்குதான் என்ன காப்பாத்துன அப்படித்தானே? தான் தலைய குனிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னான். ஃபைன், இந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு அவளுக்கு ஊட்டி விட போக, இல்ல குட்டா வரட்டும் என்ன அப்படின்னு அவன் கோவமா கேட்க, இல்ல இல்ல நவீன் வரட்டும்னு சொன்னேன். அவன் வர லேட் ஆகும், குடி, டேப்லெட் போடணும், இப்ப நர்ஸ் இன்ஜெக்ஷன் போட வருவாங்க. என்ன அப்படின்னு வேகமா கத்துனா. ஏன் இப்படி கத்துற? நெஞ்சில தையல் போட்டிருக்கிறதையே மறந்துட்டியா? சார் ப்ளீஸ் இன்ஜெக்ஷன் மட்டும் வேண்டாம், நான் டேப்லெட் கூட போட்டுக்கிறேன் அப்படின்னு அவ கெஞ்ச, யாழினி அப்புறம் எப்படி பெயின் போகும், ப்ளீஸ் சார் அப்படின்னு அவ அழுவுறது மாதிரி சொல்ல, சரி இன்ஜெக்ஷன் வேண்டாம், நீ ஜூஸ் குடி, ப்ராமிஸ் அப்படின்னு அவ கைய நீட்ட, ஹேய் நீ என்ன சின்ன பிள்ளையா ப்ராமிஸ்லாம் பண்ண சொல்ற? நீங்க பண்ணுங்க. சரி ப்ராமிஸ் குடி அப்படின்னு ஜூஸை கொடுக்க, குட்டி ஸ்மைலோட அதை வாங்கிக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு நர்ஸ் உள்ள வர, யாழினி அபிய பார்த்தா. நர்ஸ் இன்ஜெக்ஷன் எல்லாம் இல்ல தானே அப்படின்னு அபி கேட்க, சார் நேத்து தான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, இன்ஜெக்ஷன் இல்லையான்னு கேக்குறீங்க? இன்னும் 2 நாளைக்கு இருக்கு, அவங்க பெயின் சரியாகணும்ல. என்ன அப்படின்னு யாழினி முழிக்க, இல்ல சிஸ்டர் இன்ஜெக்ஷன் வேண்டாம், இன்ஜெக்ஷன்னா இவளுக்கு பயம், நான் டாக்டர் கிட்ட பேசுறேன்னு, நீங்க டேப்லெட்ஸ் மட்டும் கொடுங்க. சாரி சார் இன்ஜெக்ஷன் மஸ்ட் சார் அப்படின்னு யாழினி பாவமா கூப்பிட, இரு நான் டாக்டர் கிட்ட பேசுறேன்னு வெளியே போக போனான். டாக்டரே உள்ள வந்தாரு. என்னாச்சுன்னு டாக்டர் கேட்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நர்ஸ் சொன்னா. இல்ல சார் கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போட்டே தீரணும் அப்படின்னு சொன்ன டாக்டர் மருந்த இன்ஜெக்ஷன்ல ஏத்த, யாழினியோ பயத்துல பக்கத்துல இருக்கிற அபி கைய பிடிச்சுக்கிட்டா. டாக்டர் அப்படின்னு பேச வர, சார் இவங்க உடம்பு சரியாகணுமா இல்லையா? எஸ் டாக்டர் அப்படின்னவன் ப்ளீஸ்னு கண்ணால யாழினி கிட்ட கெஞ்சினான். வேண்டான்னு அவ தலைய ஆட்ட, கொஞ்சம் திரும்பி படுங்க அப்படின்னு இடுப்புல ஊசி போட போக அபி வெளியே போக போனான். ஆனா அவளோ அவன் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு போகாதீங்க அப்படின்னு கெஞ்ச, ஒன்னும் இல்லம்மா ஒன்னும் இல்ல அப்படின்னு அவளை பிடிச்சுக்க, என்னங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னவ கண்கள்ல கண்ணீரே வந்துருச்சு. குண்டு அடிபட்டப்ப கூட அவ கண்கள் கலங்கவே இல்லை. ஆனா இந்த சின்ன ஊசி அவளை பாடா படுத்திருக்கு. அவளோட வேதனைய பார்க்க முடியாம அபி அவளை தான் கூட அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான். அப்ப அங்க வந்த குட்டா, அவங்க அக்கா சரண்யா, நந்தினி, பிரணீத் 4 பேரும் இந்த நடந்த சம்பவத்தை பார்த்து அப்படியே சில மாதிரி ஷாக் ஆகி நின்னாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பிரணீத் கேட்க, ஏன் பார்த்தா தெரியலையான்னு கேட்டுக்கிட்டே அஜய் உள்ள வர்ற, அவனை பார்த்ததும் எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. யாழினி வலியில என்னங்க அப்படின்னு கத்த, ஒன்னும் இல்லடா அவ்வளவுதான் அப்படின்னு அவளை ஹக் பண்ணிக்கிட்டே சமாதானப்படுத்தினா அபிமன்யு.